விவசாயம் மற்றும் விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தொடர்பான கருத்துக்களை ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் பதிவிட புதிய ஹேஷ்டேக்கை புதிய தலைமுறை ஏற்படுத்தியுள்ளது. அதை பயன்படுத்தி பதிவிடப்படும் கருத்துக்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் பயிர்கள் கருகிய வேதனையில் இதுவரை 7 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். அதற்கான காரணத்தை விளக்குகிறார் தஞ்சை செய்தியாளர் காதர் உசேன். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி என்பது காவிரியில் போதிய அளவுக்கு தண்ணீர் வராததால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு ஒருபோக சம்பா சாகுபடிக்கு காலதாமதமாகவே தண்ணீர் என்பது திறந்துவிட்டது. ஆனால் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணையில் போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லாதன் காரணமாக 1 மாதத்திற்குள்ளாகவே நிறுத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் ஏக்கர் அளவிற்கு சம்பா தாளடி பயிர்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கே நடவு என்பது நேரடியாகவும் தெளிப்பு மூலம் நடப்பட்டது. இந்த நடப்பட்ட சம்பா சாகுபடியும் பெரும்பாலானவை போதிய அளவுக்கு மழையின்மை காரணமாகவும் தண்ணீர் இல்லாததாலும் கருக தொடங்கிவிட்டன. இந்த கருகிய பயிர்களை விவசாயிகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவே பெரும்பாலும் பயன்படுத்தினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை கண்டு தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 7 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் மாரடைப்பாலும் உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி பல பகுதிகளில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துட்டு வந்து வயல்களுக்கு பாய்ச்சியும் வாகனத்தின் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து வயல்களுக்கு பாய்ச்சியும் இந்த பயிர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசானது உடனடியாக தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் விவசாயத்தை பாதுகாக்க முடியும், விவசாயத்தை தொடர முடியும். இல்லை என்றால் பெருமளவு விவசாயிகள் விவசாயத்தை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். விவசாயிகள் தற்கொலை என்பதும் அதிகரிக்கும் என்கின்ற டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் உசேன், புதிய தலைமுறைக்காக.